Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த கொத்தமல்லி வச்சு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா. நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் காஞ்ச மிளகா வந்து ஒரு வாசனைக்காக தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். ஸோ கடுகுலாம் கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுப்போம். இது நல்லா ஆறட்டும். அப்புறம் அதை வந்து நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தண்டு வந்து ரொம்ப பெரிய தண்டாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துடுங்க. யூஸ்வலாக இல்லைன்னா நம்ம எலசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்டோடையே கூட போட்டுக்கலாம். லைட்டாக ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ஆயில் போட்டு லைட்டாக அது அப்படியே சுருண்டு வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு சாஃப்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இந்த கொத்தமல்லியோடு சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கிடட்டும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இதையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுடருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு சுற்றிப்போம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி புளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் கூடமே நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம தொக்கு ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பேன் நல்ல ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை நார்மல் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ தொக்குன்றது வந்து கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்ற ஐட்டம்ன்றதுனால கொஞ்சம் நீங்கள் இதுக்கு தாராளமாகவே ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடாகிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது லைட்டாக வதங்கட்டும். ஸோ இந்த கொத்தமல்லி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அந்த டிஃபன் ஐட்டமுக்குமே நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம டெய்லியுமே இந்த கொத்தமல்லி கீரையை நம்ம சமையலில் சேர்ப்போம்ல, இது மாதிரி தொக்காக கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் இந்த தயிர் சாதம், இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூடமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தொக்குக்கு தேவையான அந்த பவுட்ரு அண்டு கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க விடுங்க. கட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம எங்கேயுமே தண்ணி சேர்க்கல. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பவுடரோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அகெயின் ஒரு 5 மினிட்ஸாவது இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா இதை வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆயில் கூடமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்டோனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நிறையா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு வச்சுக்கோங்க. வேணுன்ற போது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.